ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்க பாடசாலையில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் அதிபர் விளக்கம். திஸ்ஸ விஹாரை அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தெழுவோம், சரத் வீரசேகர மிரட்டல். வெள்ள நிவாரண கொடுப்பனவில் பாரபட்சம், வவுனியாவில் கபடியிருப்பு போராட்டம். இரு நிதி நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. தேசிய பாதுகாப்பு தினம் தொடர்பான அறிவிப்பு. வாடகை வீட்டுக்கு சென்று மஹிந்த ராஜபக்ச. அனுரவின் ஆட்சி கவிழ்ந்துவிடும், எச்சரிக்கை விடுக்கும் அர்ச்சுனா. மொட்டு கட்சி உறுப்பினரிடம் 1000 கோடி ரூபாய் நட்டு இடுகோரியுள்ள என்பிபி பிரதி அமைச்சர். புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை, சஜித் பகிரங்கம். ராணுவ அதிகாரிக்கு ஆதரவளித்த ஸ்ரீதரனின் செயற்பாட்டால் ஏமாற்றம், பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என கஜேந்திரகுமார் வலியுறுத்து. ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்க பாடசாலையின் விருது வழங்கல் நிகழ்வின் போது ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் அதன் அதிபர் சுமேதா ஜெயவீர விளக்கம் அளித்துள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவேவினால் விசாரணைக்காக பாடசாலை அதிபர் அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த 22ஆம் தேதி கல்வி அமைச்சில் இடம்பெற்ற விசாரணையின் போது பல தகவல்களை அதிபர் வெளியிட்டுள்ளார். இதன்போது 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்ட விதம் குறித்து அதிபர் விளக்கம் அளித்துள்ளார். 7 வருடங்களின் பின்னர் நடாத்தப்பட்ட சிறந்த வீராங்கனை விருது விழாவில் ஒரு வீராங்கனைக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படுவதால் கடுமையான நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதாக அதிபர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெறுதல், தேசிய சாதனை படைத்தல் அல்லது சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றியினை பெறுதல் போன்ற தகுதிகள் குறித்து மாணவிகளுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இதுகுறித்த சர்ச்சை ஏற்படுத்திய குவாஷ் வீராங்கனை சனித்மா சினாலி தற்போது பழைய மாணவி எனவும் அவர் மேடையில் நடந்து கொண்ட விதம் பாடசாலையின் நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதாக அமைந்ததோடு எதிர்கால சந்ததியினருக்கு தவறான முன்மாதிரியாகவும் அமைந்துள்ளதாகவும் அதிபர் சுட்டிக்காட்டினார். சனித்மா சினாலிக்கு விருது வழங்கப்படாமைக்கு அவர் பயிற்சியில் கலந்து கொள்ளாதது காரணமல்ல, மாறாக அதற்கான தகுதிகள் பூர்த்தி செய்யப்படாமையே காரணமாகும். எனினும் அவருக்கு ஏனைய நிறங்கள் மற்றும் விசேட விருதுகள் வழங்கப்பட்டதாகவும் அதிபர் தெரிவித்தார். இம்முறை சிறந்த வீராங்கனை விருதை வென்ற நபாஷி பெரேரா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல வெற்றிகளை பெற்ற திறமையான நீச்சல் வீராங்கனை என்பதை அதிபர் இதன்போது உறுதிப்படுத்தினார். பெற்றோர்களுக்கான விளக்கம் அளிக்கும் கூட்டத்தில் எவ்வித ஆட்சேபனைகளும் முன்வைக்கப்படாத நிலையில் விழாவின் போது இவ்வாறானதொரு சூழல் உருவானது ஏற்கத்தக்கதல்ல என அதிபர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை பாடசாலை அதிபரின் முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் விருது வழங்கப்பட்ட விதம் தொடர்பான முழுமையான அறிக்கையை விரைவாக சமர்ப்பிக்குமாறு கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மறை மாவட்டத்திற்கான பிரதான நத்தாறு நள்ளிரவு திருப்பலி புனித மரியன்னை தேவாலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இம்முறை நத்தார் கொண்டாட்டங்களை தவிர்த்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுமாறு திருச்சபைகள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க மிக எளிமையான ஆராதனைகள் நடைபெற்று மக்கள் எளிமையாக நத்தாரை கொண்டாடி வருகின்றனர். அதே நேரம் மரியன்னை தேவாலய நள்ளிரவு வழிபாட்டில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். யாழ் தையிட்டி திஸ்ஸ விஹாரை விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்கக்கூடாது. இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரான சரத் வீரசேகர தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது: திஸ்ஸ விஹாரைக்கு அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தெழுவோம். யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் வசமிருந்த காணியில் 98% விடுக்கப்பட்டுள்ளது. எனவே திஸ்ஸ விஹாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது. இலங்கை பௌத்த நாடு என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம், ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திஸ்ஸ விஹாரையில் பௌத்த மக்களுக்கு வழிபாட்டுரிமை மறுக்கப்படுகின்றது. அதற்கு எதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றனர். ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகின்றது. இலங்கை பௌத்த நாடு என்பதால் இது சாத்தியப்படுகின்றது. இலங்கையில் வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்கு எதிராக செயற்பட்டுவிட்டு சுதந்திரமாக இருக்க முடியுமா? பௌத்த தர்மம் ஊடாக வழங்கப்பட்ட போதனைகளால் தான் பொறுமை காக்கின்றோம். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேவேளை தமிழர் தாயகத்தில் விஹாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன? வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வெள்ள நிவாரண கொடுப்பனவில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து வவுனியா சூடுவெந்தப்புலவு கிராம மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வவுனியா சூடுவெந்தப்புலவு கிராம அலுவலர் அலுவலகம் முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவினை பாதிக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பலருக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிராம சேவையாளர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமூர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு எதிராக பதாதைகளை தாங்கியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். அத்துடன் ஊழலை ஒழிப்பதாக கூறிய அரசாங்கத்திற்கு நாம் வாக்களித்தோம். முன்னைய காலங்களைப் போலல்லாமல் பாரபட்ச முறையில் குறித்த நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50 பேர் வரையில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியால் அனுமதி அளிக்கப்படாத நிதி நிறுவனங்களில் வைப்பிலிடப்பட்ட பணத்தை மீள செலுத்துமாறு மத்திய வங்கி குறித்த நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது. 2011 ஆண்டின் 42 இலக்க நிதி சேவைகள் சட்டத்தின் பிரிவு 42 கீழ் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இலங்கை மத்திய வங்கி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. மாலன் பெர்னாண்டோ இன்டர்நேஷனல் ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூனிட் லிமிடெட் மற்றும் குறுகுல சூரிய பெர்மி மலன் பெர்னாண்டோ ஆகிய நிதி சேவைகள் சட்டத்தை மீறி பண வைப்பு தொகைகளை ஏற்றுக்கொண்டதாக மத்திய வங்கி கூறுகிறது. நிதி சேவைகள் சட்டத்தின் பிரிவு 42 கீழ் பொது நலனுக்காக மத்திய வங்கி பொதுமக்களுக்கு இதுகுறித்து அறிவித்துள்ளது. அதன்படி உறுதிமொழி பத்திரங்களை வழங்குவதன் மூலமாகவோ அல்லது வேறு எந்த வகையிலேயோ பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகைகளை ஏற்க முடியாது என்று இலங்கை மத்திய வங்கி சம்பந்தப்பட்ட நிறுவனம் மற்றும் தனிநபருக்கு அறிவுறுத்தியுள்ளது. நிறுவனம் மற்றும் தனிநபர் வைத்திருக்கும் அனைத்து வைப்பு பணங்களையும் வைப்பாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சுனாமி பேரொலியால் உயிர் நீத்தவர்களையும் காணாமல் போனவர்களையும் நினைவுகூரும் தேசிய பாதுகாப்பு தினம் நாளை காலை 8 மணி முதல் 11 மணி வரை காலி ரத்கமவில் உள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் பொதுமக்களின் பங்களிப்புடன் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. 35,000 பேரின் உயிரை காவு கொண்டு 5,000ற்கு மேற்பட்டவர்களை காணாமலாக்கிய பயங்கரவாத சுனாமி பேரழிவிற்கு நாளையுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்த பேரழிவின் இருண்ட நினைவுகள் மற்றும் மரணித்து காணாமல் போனவர்களின் நினைவாக 2012 ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 26 தேதி கொண்டாடப்படுகிறது. 2004 ஆண்டு சுமத்ரா தீவுக்கு அருகில் இந்திய பெருங்கடலை தாக்கிய 9.3 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி அலைகள் இலங்கை உட்பட பல நாடுகளில் பாரிய உயிரிழப்புகளையும் பாரிய சொத்து சேதத்தையும் ஏற்படுத்தின. அதன்படி ரத்தக்கம்ப விகாரியின் பரளிய விமல தேரரின் வழிகாட்டுதலின் கீழ் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மத அனுஷ்டானங்களின் பின்னர் நினைவு தீபம் ஏற்றப்பட்டு விழா ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்பு நுகைகுட பகுதியில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியபூர்வ இல்ல வசதியை அரசாங்கம் ரத்து செய்த பின்னர் அதுவரை விஜயராமவில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்தில் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ச செப்டம்பர் 11 தேதியன்று வீட்டை விட்டு வெளியேறினார். தங்கள பகுதியில் உள்ள இல்லத்தில் வசித்து வந்த பின்னர் கடந்த வாரம் நுகைகுட பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு திரும்பியுள்ளார். அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை பெறுவதில் உள்ள எளிமையை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீடு அவரது நண்பருக்கு சொந்தமானது எனவும் குத்தகை அடிப்படையில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் படகில் ஓட்டை விழுந்துள்ளதாகவும் படகு உடைந்து மூழ்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறிகள் தற்போது தெரிவதாகவும் இன்னும் ஒரு வருட காலப்பகுதிக்குள் ஆட்சி கவிழும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த ராமநாதன் அர்ஜுனா நலிந்த ஜெயதீச 2 வாரங்களுக்குள் இதனை மீட்பதாக கூறியுள்ளார். அப்படி செய்தால் நல்லது. ஜனாதிபதியை சுற்றியுள்ளவர்கள் இவ்வாறு அவருடைய படகில் ஓட்டைகளை உருவாக்கி வருகின்றனர். வடக்கில் முல்லைத்தீவிலும் கூட வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளரான மஹிந்த பத்ரனுவுக்கு எதிராக கடவளை மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது நட்பேருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி இதற்காக 1000 கோடி நட்டஈடு வழங்குமாறு பிரதியமைச்சர் இந்த வழக்கின் மூலம் கோரியுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் மஹிந்த பத்ரன தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவொன்றை இந்த சட்ட நடவடிக்கைக்கு காரணமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பதிவில் கொழும்பு சினமன் லைஃப் சொகுசு குடியிருப்பு வளாகத்தில்
நிலையில் பிரதியமைச்சர் சுனில் வட்டகள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியுள்ளார். இந்த சொத்து வாங்குவதற்கான நிதி ஆதாரம் சந்தேகத்திற்குரியது என்றும் இது கையூட்டு மூலம் பெறப்பட்ட பணமாக இருக்கலாம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என சுனில் வட்டகள நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தனது அரசியல் வாழ்க்கையும் தனிப்பட்ட கௌரவத்தையும் சீர்குலைக்கும் நோக்கில் திட்டமிட்டு இந்த பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சச்சின் ரத்வத் என்ற பெயரிலான ஒரு முகநூல் கணக்கை மேற்கோள் காட்டியே மஹிந்த பத்ரன இந்த பதவி ஏற்றுள்ள நிலையில் அந்த கணக்கின் நம்பகத்தன்மையும் தற்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மஹிந்த பத்ரனவுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு அவர் எவ்வித பதிலும் வழங்கவில்லை என்றும் பிரதியமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் பிரதியமைச்சராக பதவியேற்ற சுனில் வட்டகள சட்டத்திறனியாகவும் செயற்பட்டு வரும் நிலையில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்ட இந்த தகவல் தனது பொது நட்பெயருக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படும் நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களினதும் பாடசாலை மாணவர்களினதும் மனநிலைகள் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களினது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது. பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் சரியான திட்டம் ஒன்று இல்லாமையால் பிள்ளைகளே பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் விரும்புவது போல் ஜனவரி முதல் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதால் இதுகுறித்து சிந்தித்து பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் மக்கள் எந்தளவு உதவியற்றவர்களாக காணப்படுகின்றனர் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூற்றுப்படி இந்த பேரழிவால் 3,74,000 தொழில்கள் இழக்கப்பட்டுள்ளன. 23,000% விவசாய காணிகளும் 35% தேயிலை தோட்டங்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. மாதத்திற்கு 48 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேயிலை காணிகள் கூட அழிந்து போயுள்ளன. அரசாங்கம் வீராப்பு பேசிக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வழிமுறைக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். ராணுவ அதிகாரியொருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்து ஸ்ரீதரனின் செயற்பாடு தமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு ஆதரவாக வாக்களித்ததன் மூலம் வெளிப்படுத்திய தீர்மானத்தை ஸ்ரீதரன் ஏதேனும் ஒரு வழியில் திருத்தியமைக்க வேண்டும் எனவும் அன்றையில் தாம் அவருக்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெற வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிட்டார். 2 நாள் உத்தியபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது. அந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கொழும்பு இல்லத்தில் செய்தியாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு அரசியலமைப்பு பேரவையில் சிறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவஞானம் ஸ்ரீதரன் ராணுவ அதிகாரியொருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்ததாக வெளியாகியிருக்கும் செய்திகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே கஜேந்திரகுமார் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நீண்டகால வெற்றிடம் நிலவிய கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு தற்போது சேவையில் உள்ள ராணுவ அதிகாரியான கர்னல் OR ராஜசிங்கவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனை அண்மையில் அரசியலமைப்பு பேரவையில் 5-4 என்ற வாக்கு விகிதாசாரத்திற்கு தோற்கடிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்தோரில் அரசியலமைப்பு பேரவையில் சிறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கம் வைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனும் உள்ளடங்குவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது பற்றி கருத்துரைத்த கஜேந்திரகுமார் ஸ்ரீதரனின் ஏற்பாடு தமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும் அதேவேளை அதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். அது மாத்திரமன்றி இவ்விடயம் தொடர்பில் ஸ்ரீதரன் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் ஆதரவாக வாக்களித்ததன் மூலம் வெளிப்படுத்திய தீர்மானத்தை ஏதேனும் ஒரு வகையில் திருத்தியமைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஸ்ரீதரனை தாமே அரசியலமைப்பு பேரவைக்கு முன்மொழிந்ததாக குறிப்பிட்ட அவர் மேற்படி தீர்மானத்தை மாற்றியமைப்பதற்கு ஸ்ரீதரன் தவறும் பட்சத்தில் தாம் அவருக்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெற வேண்டியிருக்கும் என எச்சரித்தார்.